அன்பிற்கினியவர்களே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவரையும் திருமறை அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். எங்களுடைய குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, சென்ற வாரமே நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன், நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள், நிறைய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று மன நிறைவான ஒரு பதிலை கொடுத்தார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இறைவனுக்கு நன்றி. இதுதான் எதிர்பார்த்தது. எனவே எதிர்பார்த்த அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது என்பது கடவுளுக்கு மிகவும் விருப்பமானதாக, உங்களுக்கு அது பொருத்தமானதாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். மேலுமாக இந்த வார நிகழ்ச்சியை நாம் புனித வாரத்தை ஆரம்பிக்க இருப்பதனால் இந்த வார நிகழ்ச்சியை இந்த புனித வாரத்தை ஒட்டிய வகையிலே குருத்து ஞாயிறு, அதுதான் நாம் முதல்ல இந்த புனித வாரத்திலே தொடங்குகின்றோம். இந்த குருத்து ஞாயிறை பற்றிய ஒரு சில கருத்துக்களை இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் என்று குழுவிலே முடிவு செய்து ஒரு சில கருத்துக்களை கலந்து பேசி உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றோம். எனவே எங்களோடு இணைந்திருங்கள். நிறைய கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். இன்னும் பல கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இருந்தால் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அடுத்த முறை கண்டிப்பாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவரே சொன்னார். அது உண்மை. அந்த வகையிலே ஆண்டவருடைய அருள் வேண்டி இது அவர் எடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பலனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடி ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம். கண்களை மூடுவோம். எங்களை அன்பு செய்கிற இறைவா, அறிவோம் திருமறை நிகழ்ச்சியில் இதோ இன்று குருத்து ஞாயிறை பற்றி எங்களோடு கூட நீர் வெளிப்படப் போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தும். இது எங்கள் வாழ்க்கையில் ஒரு புரிந்து அந்த விழாவில் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். இறைவன் என்றிட வாழ்த்து பெறுவாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் துவங்குகின்றோம். முதல் கருத்தாக சகோதரி அவர்கள் இதை ஆரம்பித்து வைப்பார்கள். தொடக்க கேள்வியாக இதை துவக்கி வைப்பார்கள். ஃபாதர், பாடுகளின் வாரம் புனித வாரம்னு சொல்கிறோம். அதோட தொடக்க நாளாக குருத்து ஞாயிறு வருகிறது. அது எப்பொழுது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அதை நாம் கடைப்பிடிப்பதன் காரணம் என்ன? இப்போ அவங்க கேட்ட கேள்வி ஒரு நீண்ட பெரிய ஒரு பதில் கொடுக்கணும். ஏன்னா எப்போ தொடங்குனுச்சு, அது எப்படி வளர்ந்தது, திருச்சபைக்கு அது எப்படி பழக்கமானது அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. மிக சுருக்கமாக அதை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அது தேவையான ஒன்றாகவும் இன்றைக்கு இருக்கிறது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு கொண்டாட்டம் விவிலியத்தின் அடிப்படையிலே அமைந்த ஒரு கொண்டாட்டம். அதை நாம் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை இப்பொழுது நீங்கள் வாசிக்க முடிஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் வாசிங்க. அதன் பிறகு மற்ற விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஓகே ஃபாதர். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகிலிருந்த பெத்பகு எனும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சியோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்ற இறைவாக்கு உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்தார்கள்.
வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்பு அடைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். இதுதான் இப்போ இந்த நற்செய்தி பகுதியை நீங்கள் வாசித்தது தெளிவாக இருக்கிறது. இதைத்தான் நாம் இப்போ கொண்டாடுறோம். எனவே முதல்ல விவிலியத்தின் அடிப்படையில் இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு கொண்டாட்டம் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். விவிலியத்தின் அடிப்படையில். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். விவிலியத்தின் அடிப்படையில் தான் இருந்துச்சு, இருந்தாலும் வரலாற்றில் வழக்கத்தில் எப்போது ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் 4ஆம் நூற்றாண்டு இறுதியில். ஏனென்றால் 2ஆம் நூற்றாண்டு வரைக்குமே திருச்சபை இன்னும் சரியாக அமைக்கப்படவில்லை. அது வரைக்குமே திருச்சபை என்பது ஒரு இயக்கமாகத்தான் இருந்தது. அதன் பிறகுதான் ஒரு அமைப்பு முறையிலே கட்டமைக்கப்பட்டு ஏறக்குறைய 313ஆம் ஆண்டு, கிபி 313ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற ரோமை பேரரசன் இந்த கிறிஸ்துவத்தை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அரசனுடைய சமயம், மக்களுடைய சமயம் என்று ஒரு பெருவாரியான மக்கள் திரளை ஒரு இயக்கமாக இருந்ததை ஒரு அமைப்பு நிலைக்கு கொண்டு வந்தது கான்ஸ்டன்டைன் தான். அப்போ 313 அப்படின்னா எந்த நூற்றாண்டு ஏறக்குறைய உங்களுக்கு? ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அந்த சமயத்தில் தான் இந்த 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிபி 370 80 அந்த மாதிரி சமயங்களில் தான் என்ன ஆச்சுன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு செயல் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. முதலாக இது எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னாக்கா, எப்படி நீங்கள் பைபிளில் பார்க்குறீங்களோ அதையே அப்படியே ரீஎன்ஆக்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அப்படியே அந்த நடிப்பு கலையோடு அந்த பவனியை அவர்கள் நடத்தி காட்டினார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாஸ்கா காலத்தில் பாவனை அப்படின்னு இருக்கும். பாஸ்கா பாவனை அப்படின்னா அந்த பாவனைன்னா பாவனை காட்டுறது, நடிக்கிறது, அதான் பாவனை பழைய தமிழில். அது அப்போ அந்த நடிக்கிறது பாஸ்கா நிகழ்ச்சியை நடித்து காட்டுவது. அதே போன்றுதான் இந்த 4ஆம் நூற்றாண்டிலே இந்த நிகழ்ச்சியை, இந்த பவனி நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி காட்டினார்கள். பிறகு பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் தான் உண்மையிலேயே ரோமைக்கு இது எட்டியது. 8ஆம் நூற்றாண்டில் ரோமையிலே பாப்பரசர்கள் இதை ஏற்றுக்கொண்டு கத்தோலிக்க திருச்சபையிலும், அப்போ ஒரே திருச்சபை தான், கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் இருந்துச்சு. எனவே திருச்சபையிலும் இதை அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையாகவே ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நிகழ்வு எங்கே நடந்தது அப்படின்னா பிரான்ஸில் ஃப்ராங்கிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அது ஒரு அபே என்று சொல்வார்கள். அபே என்றால் ஒரு துறவர இல்லம். துறவர இல்லம் சொன்னால் நம்ம கர்மேல் மடத்தில் இருக்காங்க இல்லையா, 4 சுவற்றுக்குள்ளே இருப்பாங்க, வெளியெலாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நார்த் இத்தாலியினுடைய வடபகுதியில் தான் இது முத ஆரம்பித்தது. நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரியான படங்கள் அல்லது இந்த சுரூபங்கள் வைத்து நம்ம அலங்காரம் செய்வது அல்லது நடிப்பு வச்சு இது எல்லாமே இத்தாலியில் தாங்க ஆரம்பித்தது. இத்தாலியில் தான் ஆரம்பித்தது. ஆனால் அறிவார்ந்த வகையில் விசுவாசத்தை பற்றிய அறிவிப்பு, விசுவாசத்தை பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான தேடல், இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சு தெரியுங்களா? ஃப்ரான்ஸில். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இத்தாலி நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம், இசை, கட்டடம், இது போன்ற எல்லா கலைகளையும் கொண்டவர்கள் தான் இந்த இத்தாலிய மக்கள். எனவே இந்த வட இத்தாலியில் தான் இது முதல்ல ஆரம்பித்தது. அப்புறமா இது ரோம் அக்செப்ட் பண்ணி இதை எடுத்துக்கிட்டாங்க. ரோம் அக்செப்ட் பண்ண பிறகு இது ஒரு வழிபாட்டு முறையாகவே மாறிவிட்டது. முதல்ல தொடக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பவனியில் நற்கருணையை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் இயேசுவை அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேரிலே வைத்து அதை தள்ளி கொண்டு போயிருந்திருக்கிறார்கள். அப்புறம் இயேசுவை ஒரு மரத்தினால் ஆன ஒரு கழுதையை செய்து அதன் மேல் ஒரு இயேசுவினுடைய சுரூபத்தை வைத்து அதையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் தொடக்கத்திலிருந்து இதை மட்டும் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. என்னன்னாக்கா, க்ளோரியாஸ் லவ்ஸ் எத் ஒனோர் அப்படின்ற இது. அப்படின்னாக்கா மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்ற அந்த பாடலை தொடக்கத்திலிருந்தே பாடியிருக்கின்றார்கள்.
தொடக்கத்திலேருந்தே பாடியிருக்காங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. நம்முடைய திருவழிபாட்டில் அது இடம்பெற்று இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை கடைபிடிக்கிறோம். ஓரளவுக்கு இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஃபாதர், ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா எப்போ ஆரம்பித்தேன், அதான் 4ஆம் நூற்றாண்டு வந்து, அப்புறம் 8ஆம் நூற்றாண்டு இத்தாலியில் வந்து, அப்புறம் ஃப்ரான்ஸில். நிஜமாவே ஆனால் இது ஒரு புதிய ஒரு செய்தி இப்போ தான் கேள்விப்படுறதா இருக்குது. இந்த பாடுகளை வாரம் சொல்கிறோம். ஆனால் ஏன்னா ஓசானா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். ஆமாம், இது ஒரு பாடுகளை வரும் இல்லையா? அப்போ அந்த மகிழ்ச்சி இல்லாமல், ஆனால் மகிழ்ச்சியை தான் சொல்கிறாங்க. ஏன் அந்த மகிழ்ச்சி இது வந்துச்சு? பைபிள் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. அந்த ஏன் மகிழ்ச்சி அதை முன்னிலைப்படுத்துகிறாங்க? ஏன் மகிழ்ச்சியை ஏன் முன்னிலைப்படுத்தலைன்னா ஏன் படுத்தக்கூடாது? ஏன்னா அந்த பாடுகளை வாரம் சொல்கிறோம். ஓ, பாடுகளின் வாரம் அப்படி சொல்லுங்க. ரைட். இது பாடுகளுடைய வாரம், இயேசுனுடைய இறப்பை பற்றி சிந்திக்கின்ற ஒரு காலம். அப்படி இருக்கும் பொழுது ஓசானா அப்படின்ற கீதம் பாடி அந்த மகிழ்ச்சியினுடைய வாழ்த்தொழியோட ஒரு பவனி இடம்பெறுவது பொருத்தமா? ரைட், ஓகே, இது பொருந்தி வருமா? நல்லா கவனிக்கணும். இயேசுவினுடைய வாழ்க்கையில் எல்லாமே க்ளோரியஸாக ஆரம்பிக்கும். அந்த க்ளோரியிலேயே ஒரு கஷ்டமும் ஒரு துன்பமும் கவலையும் இருக்கும். இயேசுவினுடைய பிறப்பு காட்சியிலே பாருங்கள். இயேசுவினுடைய பிறப்பு காட்சி, அவருடைய அந்த பிறப்பு காட்சியில் இயேசு எங்கே கிடத்தப்பட்டார்? தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார். இந்த தீவன தொட்டி எதை குறிக்கிறது அப்படின்னா, பிறகு இவர் உணவாக போகிறார், நற்கருணையாக போகிறார் அப்படின்றத குறிக்குது. இயேசு பிறப்பில் பாருங்கள், அவருக்கு இடமே இல்லைங்க. எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அவர் ஒன்றும் இல்லாத ஒரு மாட்டு கொட்டையில் போய் அவர் பறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வந்துருச்சு. இயேசு இறந்தது எப்படி தெரியுமா? எல்லாரும் கைவிட்டாங்க, ஒருத்தனும் எல்லாம் ஓட்டான். அம்மா மட்டும் அழுதுகிட்டு கடைசி வரைக்கும் போனாங்க. நம்மளை தேடி அழுகிற ஒரு ஜீவன் இருக்குன்னாக்கா, அப்பா கூட சில நேரங்களில் போயிடுவாரோ என்னன்னு பயமாக தான் இருக்குது. ஆனால் அம்மா நிச்சயமாக விட மாட்டாங்க. அது சாவர வரைக்கும் நாம் உயிராக இருக்கிறோம், அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நமக்காக அழுகிற ஒரு ஜீவன் அம்மா தான். நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்குறேன். என்னுடைய வகுப்பு தோழர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார். அவர் ரொம்ப படுத்த படுக்க ஆகிட்டார். இனிமேல் அவர் பிழைக்க மாட்டார். ஏறக்குறைய 3 மாதங்கள் யாருமே வரமாட்டாங்க, செய்ய முடியாது. யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, பலவிதமான பணிகள் இருக்குது. இருந்தாலும் கூட அம்மாவுக்கு மட்டும் வேலை இல்லையா, குடும்பம் இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா? 3 மாதம் அவர் கூடயே இருந்து கீழேயே ஒரு துணியை விரித்து போட்டு அந்த 3 மாதமும் அவனுக்காக, அந்த என்னுடைய நண்பனுக்காக, மகனுக்காக 3 மாதம் இருந்தது அந்த அம்மா தான். அதுபோல் தான் ஜீசஸ் அவருடைய வாழ்க்கையிலையும் வேறு யாருமே இல்லை. அந்த அம்மா தான் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு, என் பிள்ளை இது மாதிரி போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பயணம் செஞ்சாங்க. மற்றவங்கள்லாம் வந்து பயணம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, பயந்து ஓடிட்டாங்க. நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஓடிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இயேசுவின் வந்ததே அவர் பாடுகளுக்காகத்தான். அதனால் அவர் போதிக்கின்ற பொழுதே எதிர்ப்பு வருது. நீங்களும் போகணும்னு நினைக்கிறீங்களா, போங்க அப்படின்ற நிலைக்கே அவர் தள்ளப்படுறாரு. அவருடைய பிறப்பிலே பாருங்கள், அவர் யூதர்களின் அரசர் ராஜா, அவர் எங்கே பிறந்திருக்கிறாராமே, அவரை காண வந்தோம் அப்படின்னு. யார் வர்றது? உறவினத்தார் வரான். வந்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகிறான். அதே போல் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பில் பாருங்கள், ஒரு சேவகன் அவருடைய விழாவை ஊடுருகிறான். உண்மையிலேயே இவர் கடவுளின் மகனாக இருந்தார் அப்படின்னு யார் சொல்கிறது? ஒரு புறவினத்தை ஒரு சேவகன் தான் சொல்கிறான். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த வகையிலே தான் இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதுமே இருந்திருக்கு. அது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி. அவரை வந்து அரசராக உள்ளே கொண்டு போகிறாங்க. ஒரு ஓசான்னா என்ற கீதம் பாடி அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. ஜீசஸுக்கு, இயேசுக்கு நல்லா தெரியும், இதே வாய் என்ன பண்ண போகுது, ஒழிக அவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியுது. எனவே உங்களுடைய கேள்வி என்னன்னா, ஓசான்னா ஒழிக சிலுவையில் அறையும் அப்படின்னாக்கா அது அவர் பேர் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. இதே ஜனங்க தான் இப்படி மாற்றியும் பேசுகிறாங்க போகிறாங்க. எனவே இது வந்து ஒரு ட்ரையம்ஃபல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாட்சிமை மிகுந்த நுழைவு எருசலேம் அந்த நகரத்துக்குள்ளாக. இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், மாட்சிமையாக அவர் உள்ளே நுழைந்தாலும் அவருடைய இலக்கு அந்த எருசலேம் கல்வாரி மலை என்பது தான். அதை காட்டுவதற்காக இது ஒரு நுழைவு, அவ்வளோதான். எனவே இயேசுவினுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் பொருந்தி வருவதை நாம் பார்க்கின்றோம். நன்றி ஃபாதர், இப்போ மிகவும் தெளிவாக புரிந்தது. அடுத்ததாக ஃபாதர், நம்ம அன்னைக்கு குருத்தி ஞாயிறுக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் தான் ஃபாதர்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதுங்களா? ரெட் கலர் ட்ரெஸ்ஸு அது ஒரு சிறப்பான ஒரு உடை. எப்படின்னு சொன்னால், திருவழிபாட்டில் ரெட் கலர்
2 சமயத்தில் போடுறோம். ஒன்று வந்து வேத சாட்சிகள் மரித்தது அதனுடைய நினைவாக, ஏன்னா அவங்க ரத்தம் சிந்தி மரித்தார்கள், மரித்த அந்த ரத்தம் சிந்திய அந்த நிகழ்வுக்காக போடுறோம். 2வது விஷயமா இந்த நிகழ்வில் நம்ம போடுறோம். இது என்னன்னு சொன்னாக்கா, அரசருடைய ஆடை, அந்த ஆடையினுடைய நிறம் சிகப்பு, அரசருடைய ஆடையினுடைய நிறம். அதனால தான் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்கிறோமே, ராஜாவுக்கு தான் அது. ஸோ இட்ஸ் அ பிரின்ஸ்லி வெல்கம். சமீபத்தில் நம்ம பாப்பரசர் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அங்கே போயிருந்தார். அந்த மாதிரி வரவேற்பு உலகத்தில் யாருமே கொடுக்கல அவருக்கு. ரொம்ப ஆச்சரியம். எங்கே பார்த்தாலும் அந்த சிகப்பு கம்பள விரிப்பு வச்சு அவரை அவ்வளோ அழகாக அவரை வரவேற்றாங்க. அப்போ அந்த சிகப்பு என்ற நிறம் என்பது அரசருக்குரிய ஒரு நிறம். சிகப்பு என்பது இரத்தத்தை குறிக்கின்ற ஒரு நிறம். எனவே அந்த ஒரு மாட்சிமை மிகுந்த ஒரு ராயல் அந்த ஒரு மூடை கொடுக்கறதுக்காகவும் அந்த வரவேற்பு கொடுக்கறதுக்காகவும் தான் அந்த சிகப்பு நிற உடையை அன்றைக்கு திருவழிபாட்டுக்கு குருக்கள் அணிகின்றார்கள். இதில் ஒரு 3 முக்கிய அடையாளம் சொல்கிறோம். அதுதான் ஃபாதர் இப்போ எழுதி வச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இந்த குருத்து ஞாயிறில் 3 முக்கிய அடையாளங்கள் இருக்குது. இது 3 முக்கிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பவனியை பற்றி நீங்கள் கேட்குறதா நான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்கு முன்பாக அந்த பவனி வரும். நம்ம ஆலயத்திற்கு முன் அல்லது ஆலயத்திற்கு வெளியிலே அந்த பவனியே அரசராக ஓசானா பாடிட்டு அவர் வரும். 2வது பார்க்கும் பொழுது ஆலயத்திற்குள் பவனி, அதாவது ஆலயத்திற்குள் நடைபெறுகின்ற அந்த வழிபாடு. 3வதாக ஆலயத்துக்கு வெளியிலே மீண்டுமாக அந்த வழிபாட்டுக்கு வெளியிலே, அதாவது வீடு திரும்புதல். இந்த 3 நிகழ்வுகளுமே இந்த இதில் நடைபெறுது. அதில் முதல்ல பார்க்கும் பொழுது அந்த பவனி வரும் பொழுது அரசரே என்று அழைச்சிட்டு வராங்க. அது வந்து சாமி சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. அந்த பட்டு அந்த சிகப்பு கம்பளங்களை விரித்து அந்த ரெட் கலர் அப்படி சொல்லும் பொழுது அந்த அரசர், நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அரசர்கள் அந்த ரெட் கலர் அணிவது என்பது மற்ற எதிரி நாட்டோடு போர் செய்து அவர்களை வெற்றி கொண்டு அந்த வெற்றி வீரராக அவர்கள் சிந்திய இரத்தத்தில் அந்த இரத்த துளிகளில் வெளி அடையாளமாக அவர்கள் அந்த வெற்றி பவனி வருவது அந்த ரெட் கலர் போடுறாங்க. அதுதான் வந்து அந்த குருத்து ஞாயிறப்ப குருக்கள் பயன்படுத்துகிற உடைகளாகவும் இருக்கிறது. அதைத்தான் இயேசுவை அழைத்துட்டு வரும்போது, யூதர்களின் அரசே நீ வாழ்க, ஏனென்றால் அந்த யூத மக்களுடைய உள்ளங்களை அவர் வெற்றி கொண்டார். அவருடைய நோய்களிலிருந்து வெற்றி கொண்டார். அவருடைய எல்லா கட்டுகளிலிருந்து வெற்றி கொண்டார். எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த யூதர்களின் அரசு இவராக தான் இருக்கணும், ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இவர்கிட்ட இருக்குது என்று சொல்லி அவரை அழைத்து வந்தார்கள். அதைத்தான் அந்த வழிபாட்டில் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மாட்சிமிக்க அந்த ஒரு நிலையை வெளிப்படுத்துகின்ற அந்த கல்வாரி பலியை அந்த வழிபாட்டிலே நம்ம நினைவு கூறுவதாக தான் அந்த வழிபாடு 2வது பவனி நடைபெறுகிறது. 3வது ஆலயம் செல்லுகிறோம். அந்த அரசரை நாங்கள் தாங்கி எங்களுடைய இல்லங்களுக்கு அழைத்து செல்கிறோம். அதைத்தான் அந்த குருத்தை நம்ம வந்து வீட்டுக்கு புனிதப்படுத்தி எடுத்து செல்கிறோம். ஏன்னா அந்த சிலுவை புனிதமான அந்த சிலுவை அது நமக்கு குறிப்பதாக இருக்கிறது. எனவே அந்த நல்ல இப்போ இந்த 3 பிரிவுகளை இப்போ ஃபார் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பிரிவிலேயும் இப்போ ஒரு பஸ்கால் கேட்குறது என்னென்னா, ஒவ்வொரு அந்த பகுதியிலேயும் ஒரு முக்கியமான அடையாளம் அங்கே இடம்பெறுவதாக தெரிகிறது. அது ரொம்ப முக்கியமாகவும் அது மக்களுக்கு கொஞ்சம் விளக்கமாகவும் தெரிகிறது, நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். முதல் அடையாளமாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னாக்கா, அதாவது குருத்து. ஓகே, துணி. அந்த இல்லை ஒன்று போகலாம். முதல்ல குருத்து அந்த குருத்தோலை அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. முதலாக இந்த 4ஆம் நூற்றாண்டில் இறுதியில் எருசலேமில் கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்ன மாதிரிங்களா, அந்த காலகட்டத்திலேயே இது ஆரம்பிச்சிருச்சு இந்த குருத்து. இப்போ இத்தாலிலாம் பார்த்தீங்கன்னா ஒலிவ கிளைகள் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதனால் அது வந்து ஒலிவ கிளைகள் ஜெருசலேமில், ஜோர்டனில், இஸ்ராயலில் இந்த ஒலிவ கிளைகள் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கும் ஒலிவ மரங்கள் அங்கே இருக்கிறது. அதனால் த பெஸ்ட் ஆலிவ்ஸ், அந்த ஒலிவ அந்த இது இருக்குங்களா, பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒலிவ ஆலிவ்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னாக்கா, த பெஸ்ட் ஆலிவ்ஸ் இட்டலியில் தான்.
அங்கே அது கிடைக்குது. ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸினுடைய தென்பகுதியில் கொஞ்சம் வெப்பமான பகுதியில் நீஸ், மோனாக்கோ அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்குது. ஆனால் இத்தாலியில் ரொம்ப அருமையான தரமான இருக்குது. அதுக்கு அடுத்தது பெஸ்ட்டு எதுன்னா ஜோர்டன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க அந்த அளவுக்கு அந்த ஒலிவ கிளைகள்லாம் அங்கே இருக்கிறது. இது முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ ஃபார் சொன்னாங்க பார்த்தீங்களா, முதல்ல ஏன் அந்த குருத்தை ஏந்தினாங்க, ஈவன் இன் பைபிளில் கூட ஏன் குருத்தை ஏந்தினாங்க அப்படின்னா, இது ஒரு வெற்றி பவனி. என்ன வெற்றி பவனி அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாட்டுக்கு போகிறோம். ஓசானா அப்படின்னு ஒரு அந்த பாட்டுக்கு போகிறோம். இந்த வார்த்தையை நம்ம இவர் ஆஸ்கர் அவார்டு வின்னர் ஏஆர் ரஹ்மான் அவர் ஒரு பாட்டில் போட்டார் இதை. ஆனால் அவர் தெரியாது தான் போட்டார். ஓசா அண்ணான்னு ஒரு பாட்டு, அது என்ன பாட்டுன்னு எனக்கு சரியாக வரல எனக்கு. ஆனால் அந்த பாட்டில் போட்டார். அப்போ எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பாம்பேலேருந்து அதெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா ரஹ்மான் பாட்டு உலகமெல்லாம் போகும். அப்போ அவர் என்ன செஞ்சார், ஒசானான்றது நான் இந்த அர்த்தத்தில் போடல, ஒசானான்றது யாரும் பேட்ரி மணி இந்த வார்த்தை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து ஒரு எளிமையாக தான் போட்டேன், நீங்கள் அதை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட்டாச்சு. அது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு கிறிஸ்துவத்தில் இந்த ஒசானான்ற வார்த்தையை யார் பயன்படுத்துகிறாங்க? கிறிஸ்துவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம என்ன இழிச்சுவாயனா? அப்போ நம்ம பாட்டினுடைய ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க எதை நம்ம எதாவது பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, நான் ஒன்றும் ஏட்டிக்கு போட்டியாக நான் பேச வரல. ஆனால் அந்த மக்களை, மனுஷங்களை, அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிற அந்த ஒரு தன்மை கூட இல்லை அப்படின்னா என்ன அப்புறம் பெரிய ஆஸ்கர் இல்லையா? அதுக்காக அவர் வருத்தப்பட கூட இல்லை. நான் உயர்வாக நடிக்கக்கூடிய ஒரு பெரிய இசையமைப்பாளர், அவர் பெருமையாக நடிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஓசானா என்ற அந்த வார்த்தையில் தான் அந்த குருத்துகளை ஏந்திய பிறகு அவர்கள் சொல்கின்ற வார்த்தை ஓசானா அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவரே எங்களை மீட்க வாரும், வாழ்த்து, நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆண்டவரை போற்றுகிறோம், எங்களை மீட்க வாரும். அப்போ இவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா, இவர் தான் ரோமையர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க வரக்கூடிய அரசர், மெஸ்ஸியா, தாவீதின் மகன். அதனால் இந்த தாவீதின் வம்சத்தில் வந்த அரச பரம்பரையில் வந்த மெஸ்ஸியா இறைமகன் இப்போ நம்மளை மீட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை வரவேற்கிறாங்க. அப்போ இந்த வெற்றியை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் குருத்து வச்சுருந்தாங்க. வெற்றியை அடையாளமாக பாடுவதற்காகத்தான் ஓசானா என்ற அந்த வார்த்தையையும் பயன்படுத்தினார்கள். இப்போ காலப்போக்கில் இந்த அடையாளம், இந்த குருத்து என்ற அடையாளம் மாறி வந்திருக்குது. பல இடங்களில், வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கிளைகளை பிடித்து கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்று தென்னங்குருத்து, பனை ஓலைகள். அதை கூட ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ தென்னங்குருத்து, பனை ஓலைகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாம் வெற்றியின் சின்னமாக இருக்குதா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறி. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி ஒரு அடையாளத்தை நாம் தேர்ந்து கொண்டுள்ளோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் ஒரு சில அடையாளங்களை நம்ம மாற்றவே கூடாது, மாற்றவும் முடியாது. அப்பம், ரசம், இது நற்கருணையாக மாறுகின்ற இரண்டு அடிப்படையான பொருட்கள். இந்த அப்பரசம் நீங்கள் அண்டார்டிகாவுக்கு போனால் கூட அதே அப்பரசம் தான், நீங்கள் அரியாங்குப்பம் போனால் கூட அதே அப்பரசம் தான். இது மாறவே கூடாது, அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆனால் குருத்து என்பது ஒரு இடத்துல ஒலிவை கிளைகளாக இருக்கலாம், ஒரு இடத்துல பனை ஓலையாக இருக்கலாம், ஒரு இடத்துல தென்னை ஓலையாக இருக்கலாம். எனவே இது ஒரு வெற்றியின் அடையாளம். இது முதல்ல வரலாற்றில் கூட எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா ஏத்தென்ஸ், கிரேக்க நாட்டினுடைய தலைநகர் ஏத்தென்ஸ். அந்த இடத்துல தான் இது வரலாற்றிலேயே நாம் பார்க்கின்றோம். என்ன பார்க்கின்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே தான் ஒலிம்பிக் ஆரம்பித்தது. ஏத்தென்ஸ், த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் அங்கே தான். அந்த ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், கிரீடம் சூட்டினார்கள். அந்த கிரீடத்தை எந்த ஒரு தாவரத்தில் செஞ்சாங்க, எந்த கிளைகளில் செஞ்சாங்கன்னா ஒலிவ கிளைகள். அப்போ ஒலிவ கிளை வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு நாட்டு போர் தொடுத்து அந்த நாட்டு அரசன் வெற்றியாக மீண்டும் வருகிறான் அப்படின்னா, அவன் வருகின்ற பொழுதே ஒலிவ கிளைகள் வைத்து அவனுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். அப்படின்னா வெற்றி பெற்ற ராஜாவே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது போன்ற அந்த ஒலிவ கிளைகளை பயன்படுத்துகின்ற அந்த பழக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு நமது ஆண்டவரை அரசராக, வெற்றியின் வீரராக நாம் அழைத்து செல்கின்றோம் அந்த பவனிலே. எனவே குருத்து என்ற ஒரு அடையாளம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நாளைக்கு ஏதாவது வேறு மாறணுமா
பனை ஓலை தென்னை மரமே இல்லை. இன்றைக்கி நம்ம பசிலிக்காவுக்கு ஏகப்பட்ட ஓலை தேவைப்படுது. இருந்தாலும் ஏறக்குறைய ஒரு 100-120 மரங்களுக்கு மேலே நம்ம குறுத்து வெட்டுறோம். கடவுள் நம்மளுக்கு ஒன்றும் உதவி செய்கிறார். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு கொடுக்குறவரே வேளாங்கண்ணி என்றவர் தான். அவர் சொல்கிறாரு, ஃபாதர் அடுத்த வருஷம் கூட கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க ஃபாதர் மரம் ஏறுறதுக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வேறு ஏதாவது நம்ம கண்டுபிடிப்போமா தெரியலையே. முதல்ல நன்றி ஃபாதர், குருத்தை பற்றி சொன்னீங்க. அடுத்தது இந்த துணிகளை முன்பாக விரித்தார்கள் வருது. ஆமாம், அவர்கள் மேல் உடைகள் எல்லாம் அது என்ன, தன்னுடைய மேலுடை எப்படி ஒரு மனிதன் கைட்டி அது அநேகருக்கு மற்றவங்க பார்த்து ஒரு மாதிரி ஏன் அப்படி செய்தார்கள் அதை புரியும். அது மேலுடையான்னு பாருங்க, மேலுடையன்னு இருக்காது. மேலுடையன்னு இருக்கா? அது அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு கழுதைகளின் மேலே இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். பாருங்க, அப்புறம் அது மேலுடைன்னு சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பெரிய ஒரு போர்வை என்று சொல்லக்கூடிய அந்த அங்கி அவங்களுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அவங்க போட்டாங்க. அது ஏன்னா அவங்க வந்து அது அசிங்கமாக அவங்க பார்க்கல. எங்களுடைய அரசர் வருகிறார், எங்களுடைய அரசருக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு மரியாதை, அந்த மரியாதை நிமித்தமாகத்தான் அவங்க அந்த வழியில் அரசருக்கு உரிய அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துணிகளை விரித்து, எங்களுடைய அரசே நீ வாழ்க, நீ வர வேண்டும், ஏன்னா எங்களை இப்படிப்பட்ட ரோமை சாம்ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுக்கக்கூடிய அரசராக நீர் இருக்கிறீர், எங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசராக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல. அதனால தான் கையில் அவங்க வந்து அந்த ஒலிவை கிளைகளை வச்சுக்கொண்டோம் இந்த துணிகளை விரிச்சுட்டு அவங்கள அவரை நடக்க வைக்க கௌரவமாக ஒரு மரியாதை நிமித்தமாக அழைச்சிட்டு வராங்க. அது சரி, கரெக்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள்லேயோ அல்லது நம்ம நடைமுறை இங்கே கூட பார்த்திங்கன்னா, உதாரணமாக தலப்பா கட்டிக்கிட்டு வேலை செய்கிறீங்க, திடீர்னு ஒரு கலெக்டரோ ஒரு ஆஃபீஸரோ போகிறாங்க, அந்த தலப்பாவை உடனே பண்ணுவார், உடனே அவர் தலைப்பை விட்டு சொல்ல போட்டுவார், இடுப்பில் கட்டிக்குவாங்க. அப்போ ஒரு சில ஆடை அணிகின்ற விதம் என்பது ஒரு தாட்சியையும் ஒரு மரியாதையையும் ஒரு மேரை மதிப்போடு நடந்து கொள்வதையும் காட்டுகிறது. அதனால் ஒருவேளை இவங்க பகட்டாக அணிந்திருந்த ஒரு ஆடையாக இருந்திருக்கலாமா, அதையெல்லாம் அவர்கள் இந்த கழுதை மேலும் போட்டிருக்கலாம், அவர்களுடைய அந்த பாதையின் மேலும் போட்டிருக்கலாம், அதன் மேல் என்னுடைய அரசர் வருகிறார் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தில் நம்ம சுத்தமாக நிறுத்தணும். கிராமங்களில் தான் சொல்கிறேன், இங்கே டவுன் பகுதியெல்லாம் நீங்களாம் ஃபாரினர்ஸ், அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அதை பற்றி. ஆனால் கிராமங்களில் பார்க்கும்பொழுது, நான் முதல்ல ஒரு பங்கில் இருந்தேன், அந்த பங்கில் சின்ன கிராமம்தான், ஆனால் ரொம்ப அருமையான மக்கள், இன்றைக்கும் விட்டா நான் போயிடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் ஒரு இறப்பு, ஒரு சாவு அல்லது ஒரு வரவேற்பு, இப்போ நான் புதிய பங்கு சமையராக வரேன், அப்போ ஒருத்தர் ஒரு 2-3 பேர் இருந்துக்கிட்டு அந்த துணியை முன்னாடி போடுறாங்க, அந்த துணி மேலே நான் நடந்து போகணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கார்பெட்டை போட்டிங்க, அதில் வேணால் நடந்து போகிறேன், அது எங்கே போடணும், தெருவெல்லாமல் போடணும், கோவிலுக்கு முன்னாடி போடுங்க, அது வரவேற்பினுடைய அடையாளமாக இருக்கும். அப்போ அவரை வந்து அவ்வளோ ஒரு இழிவுபடுத்துறது, அவர் போட்டு அதை உடனே சுற்றி எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு அடிமை கலாச்சாரம். இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்றது முக்கியமானது. ஏன்னா யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் கிடையாது, எல்லாரும் நம்ம ஒரே இதை சேர்ந்தவர். இருந்தாலும் ஒரு குருவானவருக்குரிய மரியாதையை கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அதுக்காக வந்து ஒருத்தரை அடிமைத்தனத்திலேயோ ஒரு இழிவான நிலையில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அந்த மாதிரி கலாச்சாரம்லாம் கொஞ்சம் மாறுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றி ஃபாதர். இப்போ குருத்தையை பற்றி சொன்னீங்க, ஏன் மேல் உடைகளை போடுறாங்க, துணிகள் விஷயம். மூணாவது, ஒரு ஆண்ட வரைய அவர் கழுதையில தான் வரணுமா? அப்போது அநேக இதில் குதிரையில் வந்தால் அது எவ்வளோ பவர். ஏன்னா அரசர்கள் குதிரையை பயன்படுத்துவார்கள், வீரர்கள் குதிரையை பயன்படுத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கழுதையை கரெக்டாக சொல்லி நீ போய் கழுதையை எடுத்துருவா அப்படின்னு, அதான் ஏன் கழுதையை பயன்படுத்தினால், அதிலிருந்து ஏதாவது விளக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கலாம். கண்டிப்பாக. என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, சித்ராவுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஏன் கழுதையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு? ஆமாம் ஃபாதர், அது பைபிள்லே இருக்குது. போய் இந்த இடத்துக்கு போங்க, இங்கே கழுதையும் அதோட குட்டியும் இருக்கும், போய் கழட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எதனால்? அவரோட தாழ்ச்சியின் சின்னமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபாதர்? நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த விலங்கு கழுதை அப்படின்றது அதுதான் அன்றைக்கு பயணத்தினுடைய ஒரு விலங்காக
அன்றைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிற பொழுது அந்த கழுதைகள் மேல் தான் பயணம் செய்திருக்கிறார்கள். இப்போ பஸ்கால் சொன்னார், குதிரையை பயன்படுத்தினார்கள், படை வீரர்கள் குதிரையை பயன்படுத்தினார்கள். குதிரை ஓட்டுறதே பெரிய ஒரு கலை, ஒரு அனுபவம் பெறணும். இல்லைனாக்கா குதிரை நம்மளை கடத்திட்டு தள்ளி விட்டு அது கிளம்பிடும். அப்புறம் அதுக்கு மூர்க்கம் வந்துருச்சுனாக்கா அவ்வளோதான், அது பறந்துடும், நாம் எங்கேயாவது கிடப்போம். அதனால் அது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற அந்த காலத்தில் இல்லை. மிக எளிமையாக இப்போ அன்னை மரியாளை சூசேப்பர் எப்படி கூப்பிட்டு போனார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் அந்த விலங்குகள் பயன்படுத்தப்பட்டது. அதுவே தான் ஆண்டவர் இயேசும் பயன்படுத்தி இருக்கிறார். முதல் கருத்து. ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு மற்ற அரசர்களைப் போல அல்ல. அதனால தான் அவரே அந்த விலங்கை தேர்ந்தெடுக்கிறார். மற்ற அரசர்கள் பகட்டாக இருப்பார்கள், பகட்டாக உடுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், மக்களுடைய பெருவாரியான அந்த புகழ்ச்சியையும் பாராட்டையும் விரும்பி அவர்கள் ஜெகஜோதியாக போவாங்க. அவங்க தான் அரசர். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு துன்புறும் ஊழியன், சஃபரிங் சர்வெண்ட். அதை நம்ம பாடுகள் வாரத்தில் பார்ப்போம். அப்போ இவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் அரசர் தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் எப்படிப்பட்ட அரசர் அப்படின்னா சிலுவையில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், இயேசுஸ் நாசரேன் ரெக்ஸ் யூதேரும் INRI. எங்கே அவர் அரசன்னா சிலுவையில் தாங்க அரசர். எனவே அவர் தேர்ந்தெடுக்கின்ற அந்த விலங்கு என்பது மற்ற அரசர்களைப் போல அல்ல. பெரிய தேரிலேயும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்திலேயும் வருகின்ற அரசர் அல்ல. இவர் ஒரு சாதாரண ஒரு மற்றவரிடமிருந்து வேறுபட்ட வித்தியாசமான அரசர். மூன்றாவது காரணம் அப்படின்னாக்கா, இந்த கழுதை என்பது அமைதியின் அடையாளம், சமாதானத்தின் அடையாளம். ஒரு சமாதான தூது விடுறதுக்கு ஒரு அரசன் இன்னொரு நாட்டுக்கு எந்த ஒரு விலங்கை பயன்படுத்துவான் அப்படின்னு சொன்னால், அதாவது தூதுனாக்கா புறா, ஆனால் சமாதான தூது விடுவதற்கு இந்த கழுதையின் வழியாகத்தான் ஆட்களை அனுப்புவான். அப்போ இவர் யார்? அமைதியின் அரசர். ஜக்கரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜக்கரியா 9:9 அதில் மிக தெளிவாக வரும். என்ன வரும் அப்படின்னா, உன்னுடைய மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகள் எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர் வெற்றி வேந்தர், நீதி உள்ளவர் வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறவர். ஓகே, இதுக்கு மேல ஒரு விளக்கமும் தேவையே கிடையாது. இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அந்த நீதி என்ன தெரியுங்களா? பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவரே முன்வந்து நமக்காக பாவ கழுவாயாக மாறுவது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்திற்குரிய தண்டனை அதை எப்படி எடுக்கிறது இல்லையா? இப்போ முள்ளை எடுத்துட்டோம், முள்ளு ஏற்பட்ட காயத்தை எப்படி குணப்படுத்துறது? அதுதான் அந்த பாவ கழுவாயாக மாறுவது. அதுதான் நீதி. அதுதான் ப்ரோபீஷியேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டூயிங் ஜஸ்டிஸ் ஃபார் வாட் ஹேஸ் பீன் டேமேஜ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் நீதி உள்ளவர். அடுத்தது வெற்றியானவர். ஏன்னா அவர் பாவத்தின் மேல் அடிமைத்தனத்தின் மேல் வெற்றி கொண்டவராக அவர் வருகிறார். வாழி என்று வாழ்த்துகின்றார்கள். அதுக்கு அடுத்தது எளிமை உள்ளவர். எளிமை என்பது தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாட்சி, எளிமை, இதற்கெல்லாம் அந்த கழுதை என்பது அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது அதான் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். அமைதியின் அரசராக அவர் வருகிறார் என்பதை அதனுடைய நிறைவாகத்தான் இந்த விலங்கை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். அதிலே அவர் பவனியாக வருகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தந்தையே, இது ஒரே வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னு இப்படி கூட சொல்லலாம் இல்லைங்களா? இந்த கழுதை என்பது பொதி சுமப்பது. ஆமாம். அதே போல் இந்த ஆண்டவரை அது அழைத்து வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அந்த கழுதை என்பது ஒரு சமாதானத்தின் அடையாளமாக தூது விடுவது. அதுபோல் இந்த பாவங்களை எல்லாம் சுமந்து அவர்களுக்கு மீட்பு கொடுக்கின்ற ஒரு சமாதான கருவியாக கூட ஆண்டவர் அதில் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்படி கூட சொல்லலாம் இல்லைங்களா? அடையாளம் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நன்றி ஃபாதர். அடுத்ததாக ஃபாதர், இப்போ நம்ம பவனி வந்துட்டோம், வரவேற்பு கொடுத்துட்டோம், திருவழிபாட ஆரம்பிச்சிட்டோம். திருவழிபாடில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நற்செய்தி வாசகத்தை
3 பேராக படிக்கிறாங்க. இதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா? எப்போதும் படிக்கிறது நம்ம குருவானவர் தான் படிப்பார். ஆமாம் ஆமாம். இது எதனால் ஏன் 3 பேர் படிக்கிறாங்க? இது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் தொடக்கமாக இது அமைகிறது. இது வந்து இந்த பேஷன் நரேட்டிவ்னு சொல்கிறாங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து நம்ம அந்த நற்செய்தி படிக்கின்ற பொழுது அந்த பகுதிகள் கொஞ்சமாக இருக்கும், சிறியதாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்துக்களை மட்டும் சொல்கிறதாக. ஆனால் இது வந்து இயேசுனுடைய அந்த பாடுகள் முழுவதுமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து நரேட் பண்ணுறாங்க, அதாவது நடித்து காட்டுவது. 3 பேர் அவர்களுக்குரிய ஒரு பகுதிகளை பிரித்து, இயேசுக்குரிய பகுதி, யூதாசுக்குரிய பகுதி, மற்ற அப்போஸ்தலருக்குரிய பகுதி, ஏரோதிக்குரிய பகுதி என்று சொல்லுகிற பொழுது அவரவர்கள் எப்படி அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவை அந்த பாடுகள் நிகழ்வு நடைபெற்றதோ தீர்ப்பிட்டார்களோ அது ஒவ்வொருக்குரிய பகுதிகளாக பிரிக்கிற பொழுது அதை நடித்து காட்டுவதற்காகத்தான் அந்த நரேட் பண்ணுறாங்க, அப்படியே வந்து எனாக்ட் பண்ணுறது. அதுக்காகத்தான் இது 3 பேர். அது ஒரே ஆள் படித்தா ஒரு மொனாட்டனஸாக இருக்கும், என்னன்னு தெரியாது. அப்போ வந்து வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணும் பொழுது அதில் மக்களுக்கும் வந்து இது ஏதோ சம்திங் அந்த நடந்த நிகழ்வை கண்முன்பாக கொண்டு வருவதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுக்காகத்தான். ரொம்ப நன்றி ஃபாதர். இப்போ இதை பற்றி நம்ம குருத்து ஞாயிறை பற்றி நிறைய விளக்கு கொடுத்தீங்க. இன்னும் வேறு ஏதாவது அதை பற்றி நீங்கள்? இல்லை, இந்த 3 பேர் வாசிக்கிறது அந்த பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா ஃபாதர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு நடிப்பு கலை வழியாக இந்த இறை வார்த்தையை நாம் அறிவிக்கின்றோம், முழக்கம் செய்கின்றோம், இயேசுவின் பாடுகளை நாம் நினைக்கின்றோம் அப்படின்னு. அது உண்மைதான். இப்போ விவிலியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்தந்த கதாபாத்திரத்தினுடைய நிலையில் உங்களை நீங்கள் வச்சு நீங்கள் அதை படிக்கணும். அதுதான் முறையான ஒரு வாசிப்பு. அந்த வகையிலே தான் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இறை வார்த்தை முழக்கம் இது பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி சில பேர் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது பண்ண நீ பரீட்சைக்கு படிக்கிறதுனா நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கணும். இது வந்து திருவழிபாடு. இந்த திருவழிபாட்டில் நீங்கள் வந்து வாசிக்கலை, இந்த இறை வார்த்தையை நீங்கள் அறிவிக்கிறீங்க, முழக்கம் செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்கள் குரல் தொனி எப்படி இருக்கணும், நீங்கள் வாசிக்கின்ற விதம் எப்படி இருக்கணும், நீங்கள் மக்களை பார்த்து ஐ கான்டாக்ட் அந்த கண் தொடர்போடு நீங்கள் வாசிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்ன சொன்னார் அந்த தொனியில் நீங்கள் வாசிக்கணும். அல்லது பேதுரு என்ன சொன்னார் அந்த தொனியில் நீங்கள் கேட்கணும். அப்படி வாசித்தாதான் அது இறை வார்த்தை முழக்கம். அதே போல் இன்னொன்று பாருங்கள், நம்மளுடைய வழிபாட்டிலெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் வழிபாடு நம்முடைய வழிபாடு எல்லாம் ஆண்டவர் இயேசுவை நம்புகின்ற ஒரு அடிப்படையான வழிபாடு தான். ஆனால் அவங்களுடைய வழிபாட்டில் நற்கருணை என்பதே கிடையாது. அவங்களுக்கு சோலா ஸ்கிரிப்தூரா, ஒன்லி ஸ்கிரிப்சர், இறை வார்த்தை மட்டும்தான். அப்போ இறை வார்த்தை மையமாக வச்சு அதை வாசிக்கிறதும், அந்த இறை வார்த்தையை விளக்கம் சொல்லி அதை மக்களுக்கு தெரிவிப்பதும், பிறகு இறை வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்பதும் எல்லாமே பேச்சு தான், வார்த்தை தான், எல்லாம் எழுத்து தான் அவங்களுக்கு. ஆனால் இதையும் தாண்டிய வகையில் தான் கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த மறைபொருளான நற்கருணை என்பது இருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கிறது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைபிள் கொண்டு வந்துடுறது. அங்கே நற்செய்தி அவர் ஃபாதர் வாசிக்கிறாரு அப்படின்னா உடனடியாக அவங்க டப்புன்னு எடுத்து அவனும் ரெட் இங்கிலையும் ப்ளூ இங்கிலையும் அங்கே எல்லாத்தையும் எழுதி அங்கே அண்டர்லைன் பண்ணுறது. இப்போ வந்து மொபைல், நம்ம சாமியார்களே இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. பீடத்தில் இருந்துக்கிட்டு இந்த மொபைலில் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அதை அவங்க பார்க்குறாங்க, இறை வார்த்தை அங்கே இருக்குதுன்றாங்க. அது சரியில்லை. சரி, ஆக அப்போ நற்செய்தி வாசிக்கும் பொழுது அல்லது முதல் வாசகம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் இந்த நற்செய்தியை விவிலியத்தை நீங்கள் திறந்து அதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா தட் இஸ் நாட் த வே. நீங்கள் அது மாதிரி செய்யவே கூடாது. ஏன்னா அப்புறம் எதுக்கு படிக்கிறார் அவர்? லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1லேருந்து 11 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க அப்படின்ட்டு உட்காந்துக்கலாம்ல. அவர் எதுக்கு வாசிக்கிறாரு? கண்டிப்பாக அது கேட்கணும். அது மட்டுமல்ல, தொடக்க கால திருச்சபையில் விவிலியம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கல. விவிலியத்தை படிக்கக்கூடாதுன்னு இடைக்கால திருச்சபை காலகட்டத்தில் நிறுத்திட்டாங்க. ஏன்னா தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. இப்போ யாக்கோபனுடைய பிள்ளைகள் இப்படி இருந்தாங்க வந்தாங்க, யாக்கோப்பு இங்கே போனால் அங்கே போனால் அப்படின்னா இன்னும் இவ்வளோ மோசமாக தார்மாராக வாழ்ந்துருக்கிறாங்களே அப்படின்ட்டு தவறாக புரிஞ்சிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை, காந்தியடிகளை பாருங்கள், காந்தியடிகளை பாருங்கள், சத்திய சோதனையில் அவர் ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்கிறாரு.
அவரால் அந்த ஒரு உடல் இதையே அடக்க முடியாத ஒரு நிலை. அப்போ அது என்ன கெட்ட புஸ்தகமா? அது என்ன செக்ஸ் புக்கா? அது இல்லை. அவருடைய அந்த பலகீனத்தை அவர் சொல்கிறார். அன்றைக்கு அவர் முடிவெடுத்தார், அந்த ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் மேலோங்கி நாம் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். அதற்கு ஒரு முன் உதாரணம் தான் அது. மனிதன் எவ்வளோ பலகீனமான மகாத்மா, அந்த மகாத்மா எவ்வளோ ஒரு பலகீனமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார் என்பதை அவர் வெட்கம் இல்லாமல் வெளியே சொல்லியிருக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்கிறார். த பெஸ்ட் செல்லர் இன்றைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது கெட்ட புஸ்தகம் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையே. அதுபோல் தான் விவிலியத்தில் வருகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம், ஒரு சில பதிவுகள் எல்லாம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு துர்மாதிரியாக இருக்கலாம். ஆனால் துர்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தான் விவிலியத்தை என்ன பண்ணிட்டாங்க, இடைப்பட்ட காலத்தில் யாரும் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தொடக்க காலத்தில் படிக்கவே தெரியாது. யார் அதை போய் படிப்பாங்க? அச்சும் கிடையாது. அப்போல்லாம் கையால் கட்டப்பனாவில் அவங்கெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பைபிள் படிக்கிற வாய்ப்பே இல்லாத போயிடுச்சு. இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் கட்டப்பனாவில் எழுதுகிறாங்க. புனித அந்தோனியார் 150 திருப்பாடலையும் தன்னுடைய கைப்பட எழுதி அருமையான ஒரு பிரதியாக வச்சுருக்கிறார். அவருக்கு அந்த திருப்பாடல்கள் தான் பிடிச்சமான ஒரு பகுதி அவர் போதித்தது. அதுபோல் கட்டப்பனாவில் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ யார் படிக்க முடியாத அப்படின்னாக்கா, படித்தவங்க துறவு இல்லங்களில் இருந்தவங்க தான் அதை படித்தாங்க. மற்றவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, படிக்கவும் கூடாதுன்ட்டாங்க. ஆனால் இந்த குட்டன்பெர்க் அவருடைய அந்த கண்டுபிடிக்கு பிறகுதான் முதலாக அச்சேரிய புத்தகம் எதுன்னா விவிலியம் இன் ஜெர்மன். அவர் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கேன் நான். அதை முதலாக அச்சேரிய புத்தகம் விவிலியம். நம்முடைய தமிழ்நாட்டில் முதலாக அச்சு வந்த இடம் டிராங்குபார், தரங்கம்பாடி, சீகன்பால்க் அவர் தான் கொண்டு வந்தார். அவர் அச்சேற்றிய முதல் புத்தகம் விவிலியம். அப்போ விவிலியம் அச்சேறப்பட்ட பிறகு இது அதிகமாக பரவலாக வந்தது. அதன் பிறகு தான் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு தான், 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நம்ம மிஷன் ப்ரெஸ், த ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா, நம்ம மிஷன் ப்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னாக்கா ஆமாம் நம்மளுடைய மிஷன் ப்ரெஸ். அதனால் எல்லாருக்கும் அது கொடுக்கணுன்ற முறையில் அதை ஆரம்பித்தாங்க. அப்போ அச்சு வந்த பிறகு தான் விவிலியமே நம்ம கைக்கு வந்துச்சு. இப்போ விவிலியம் வாசிக்கின்ற பொழுது, அதாவது விவிலியம் வாசிக்கின்றதுன்றது தனிப்பட்ட வாசகம், நான் நீங்கள் விவிலியம் வாசிக்கிறது. ஆனால் திருவழிபாட்டில் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை முழக்கம் செய்கின்ற பொழுது அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதற்கு படிக்கிறவங்க ஒழுங்காக படிக்க வேண்டும். அவங்க படிக்கலை அப்படின்னா கேட்குறவங்களுக்கு காதும் போயிடும், அவங்களுக்கு கவனமும் போயிடும். அப்போ தயவுசெய்து இந்த இறை வார்த்தையை படிக்கிறவங்க முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம், சாமியார்களை சேர்த்து தான் சொல்கிறேன், தயவுசெய்து ஒரு முறையாவது படியுங்க. படித்து அது என்ன ஏதுன்னு நீங்கள் பொருள் உணர்ந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் மாற்றி தான் வாசிக்க போகிறீங்க. நான் கூட கேள்விப்பட்டேன், அரியாகமத்தில் இருந்தப்போ ஒருத்தர் வாசித்தார். அப்பொழுது இயேசுவை கட்டி தலைமை குருக்களும் மூப்பனாரும் அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். மூப்பனார்னு எங்கடா இருக்குதாங்க, மூப்பர்களும் இருக்குது. அந்த மூப்பர்களை இவன் மூப்பனார்னு விட்டான். அப்போ எவ்வளோ ஒரு எளிமையாக அல்லது கவனக்குறைவாக நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் மிகப்பெரிய தவறுகளை நாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே இறைவார்த்தை முழக்கம் அப்படின்றது இது ஒரு மினிஸ்ட்ரி, இது ஒரு பணி, திருப்பணி, இது ஒரு திருப்பணி. இப்போ எங்கள் பசிலிக்காவில் இந்த பீடச்சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு திருப்பணி ஏற்பு விழா ஒன்று வைக்கிறோம் திருவிழா சமயத்தில். ஏறக்குறைய 20-22 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் புதிய உடை ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைகளை எங்கள் கையில் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த புதிய உடை உடுத்தி அப்பா அம்மா செலவு போட்டு என் கையில் கொடுத்துருவாங்க. அவங்களாம் இப்போ என்கிட்ட வந்துடுவாங்க. ஒரு ஆர்டினேஷன் போல். ஆர்டினேஷன் ஒரு திருப்பணின்னு சொன்னால் ஏன் இப்போ பூசை பசங்க மட்டும் திருப்பணி இல்லையா? படிக்கிறதும் திருப்பணி, அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிட்ருக்குறோம் நாங்கள். இதெல்லாம் திருப்பணி. மக்கள் இதெல்லாம் உணர வேண்டும், எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம். எனவே இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது தெளிவாக தயவுசெய்து வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ இந்த கருத்துக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், அந்த 3 பேர் படிக்கிறது அப்படின்றது தத்துவரூபமாக இயேசுவினுடைய பாடுகளை கண்முன் வந்து நிறுத்துகின்ற விதமாக அது இருக்க வேண்டும் என்றார். அப்பொழுது இயேசு தாகமாய் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அந்த துணியோடு அந்த ஒரு உணர்வோடு வாசிக்கின்ற பொழுது பாடுகளை அப்படியே நேராக கொண்டு வந்து இறக்குற மாதிரி நம்ம கண்முன் கொண்டு வந்து காட்சியாக நிற்கிற மாதிரி அது இருக்கும். அதுக்காக தான் அதை மெயினாக வாசிக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தந்தை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இந்த இறை வார்த்தை
அது முழக்கம். அது முழங்குகிற பொழுது அதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இது நம்ம பேசுகிற மாதிரி மனுஷனுடைய வார்த்தைகள். கரெக்ட். இது இறை ஏவுதலால் மனிதர்களால் எழுப்பப்பட்டது. அப்படி என்றால் இறைவன் என்றும் பேசுகிறார். கரெக்ட். பேசிட்டு இருக்கார், எப்பவுமே பேசிட்டு தான் இருப்பார், ஃபார் எவர் அண்ட் எவர். ஆமா. எனவே தான் இந்த இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது அதுக்கு உயிர் இருக்கிறது. இந்த இறை வார்த்தையை நாம் செவிகளிலே கேட்கிற பொழுது நமக்கு வாழ்வு பிறக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. நாங்கள் செமினரில் படிக்கும்போது, காலேஜ் செமினரில் படிக்கும்போது எங்களுக்கு ரெக்டராக இருந்தவர் அருள் தந்தை மரிய செல்வம் அடிகளார். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், எந்த புத்தகம் கொடுத்தாலும் எந்த மொழிகளில் கொடுத்தாலும் உடனே அப்படி நீ படிக்கக்கூடியனாக கூட இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. இறை வார்த்தையை நீ படிக்கும் பொழுது ஒரு லைன் நீ படிக்கிற ஸ்டேஜில் அப்படின்னா கூட ப்ரிப்பரேஷன் எல்லாம் போகாது. ஸ்டேஜில் ஏறதுக்கு முன்னாடி, புல்பிட்டில் ஏறதுக்கு முன்னாடி, இல்லை பீடத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி அது ஒரு லைனை நீ முதல்ல படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏறு. ஏன்னா அதை படிக்கும் பொழுதே எங்கே ஏற்ற இறக்கம் இருக்கணும், எங்கே வார்த்தைகளை ஏற்றி பேசணும், எங்கே குறைச்சி பேசணும். இந்த தமிழில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது இந்த வல்லினம் மெல்லினம், இந்த ரா ரா லால் லா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த தமிழை கொலை பண்ணுற மாதிரி அடித்து கொதறிடுவாங்க. அதனால தான் இறை வார்த்தையினுடைய இந்த ஆழம் புரியாமல் போயிடுது. சாமி சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க, இது இறை வார்த்தை முழக்கம், அதை கேட்கணும். இன்றைக்கி நிறைய குருக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு, நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க பாருங்கன்றாங்க. அங்கே நீங்கள் அவங்க மக்களை பார்க்க சொல்லும் பொழுது என்ன ஆகிடும்னா, இறை வார்த்தையில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு நாட்டம் போகாது. சாமியார் இதில் தப்பாக படிக்கிறாரா சரியாக படிக்கிறாரா. நீங்கள் படித்து முடித்தோடனே பாருங்கள், பூசை முடித்த உடனே கமெண்ட் பண்ணுவாங்க, ஃபாதர் நீங்கள் இந்த வார்த்தையை விட்டுட்டீங்க, இது நீங்கள் தப்பாக படிச்சுட்டீங்க. அப்போ அவங்களுடைய கவனம் சிதறும். அப்போது சாமி சொன்னது போல் அந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீங்க, அதாவது வாசிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது, இறை வார்த்தையை நீங்கள் முழங்குகிறீங்க, அறிவிக்கிறீங்கன்னா ஒரு தடவை ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இறை வார்த்தையை பண்ணி. அதுதான் சொன்னார், இது எப்படி இந்த ஆர்டினேஷன் இதெல்லாம் இருக்குது, அதுபோல் இது ஒரு திருப்பணி. அதனால தான் செமினாரில் பார்த்தீங்கன்னா லெக்டர்னு ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு மினிஸ்ட்ரி. 3ஆவது ஆண்டு இறையியல் படிக்கும் பொழுது தான், அது 2ஆம் ஆண்டு முடிச்சுட்டு 3ஆம் ஆண்டு போகும் பொழுது அந்த லெக்டர்ஷிப் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இறைவார்த்தை பூசையில் வழிபாட்டில் வாசிப்பதற்கு அது உனக்கு அதிகாரம் கொடுக்குற என்று பிஷப் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் சொல்லி அது அதிகாரம் கொடுப்பார். அப்படின்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த இறைவார்த்தை எங்கே ஏற்ற இருக்கும், இயேசு எப்படி பேசினார், மற்றவர்கள் எப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த இறைவார்த்தையை கேட்க வர்றவங்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போது தயாரிப்பு இல்லாமல் இறைவார்த்தை யாரையும் அங்கே முழங்க வேண்டும். நன்றி ஃபாதர், ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா இறைவார்த்தை இப்போ தான் முழக்கம் நீங்கள் சொல்கிறது இப்போ தான் தெரியுது. கண்டிப்பாக இது ஒரு அறிவிப்பு, அது ஒரு அறிவிப்பு, இது ஒரு முழக்கம். அதனால் அது ஏறக்குறைய நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆமாம் ஃபாதர், வேறு ஏதாவது அதான் ஃபாதர் நிகழ்ச்சியான கடைசி கேள்வியாக ஒன்று கேட்குறேன் ஃபாதர். கேளுங்க. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த குருத்தோலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி அதுக்கு உள்ள ஒரு அர்த்தம் என்ன, நம்ம அதை எப்படி வழிபடணும், நம்ம அதோட வீட்டில் அடுத்த சாமல் புதன் வரைக்கும் அதை வச்சுருக்கோம். கரெக்ட். இதுக்கு என்ன காரணம்? முதல்ல இது ஒரு சாதாரண ஒரு சின்ன அடையாளம் தான் அந்த குருத்து. இப்போ அது பச்சையாக இருக்கும், ஆமாம், நீங்கள் திருப்பி இந்த குருத்தை கொண்டு வரும்பொழுது அது காஞ்சதாக இருக்கும். இதுதான் மறைபொருளே அங்கே. இப்போ நீங்கள் அந்த குருத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன செய்வீங்க, அது வாசல் நிலையிலேயே அதை வச்சுருவீங்க. அது சிலுவையாக செஞ்சு வைக்கலாம், அல்லது அப்படியே கோத்து வைக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் வைக்கலாம். ஒரு கிறிஸ்தவ வீடு அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது சிலுவை தான். அந்த சிலுவையோடு சேர்ந்து அந்தோனியார் சக்கரம் வச்சுக்கிறாங்க, மிக்கேல் சமரசானம் வச்சுக்கிறாங்க. தீமைக்கு எதிராக போராடக்கூடியவராகவும் தீமையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவராகவும் அந்தோனியார் இருக்கிறாங்க, மைக்கேல் சமரசானம் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறோம். நடுவில் என்ன பண்ணுவாங்க, அந்த குருத்தோலையை அவர்கள் வைப்பார்கள். ஏனென்றால் இந்த குருத்து என்பது ஒரு சிலுவை அடையாளம், அல்லது குருத்து என்பது ஒரு பாதுகாப்பின் அடையாளமாக அங்கே அவர்களுக்கு அது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்தெந்த வீட்டு கதவு நிலையில் ஆட்டு இரத்தம் பூசி தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வீடுகளை
ஆண்டவரின் தூதர் கடந்து சென்றார். அங்கிருந்து அவர் கடந்து சென்றார். அப்போ கடந்து சென்றார் அப்படின்னும் பொழுது அந்த கடத்தல் என்ற ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதே போன்று அவருடைய உயிர் காத்தல் என்ற ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. ஆனால் எகிப்தியருடைய வீடுகளை அவர் தாக்கினார், அவருடைய தலைச்சன் பிள்ளைகளை அவர் கொன்றழித்தார். அப்போ அந்த உயிர் இழப்பு என்பது அங்கே பார்க்குறோம். அதே சமயத்தில் கடந்து போகும்பொழுது ஆண்டவருடைய தூதருடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த அடையாளமும் அதே போன்று ஆண்டவருடைய அந்த பாடுகளை தாங்கிய ஆசீர்வாதம் உங்களிலே இருக்கிறது. அதே போல் ஈஸ்டர் சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் பெருவிழான்னு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த ஈஸ்டர் வத்தி, பாஸ்கா மெழுகுத்திரி, நம்ம ஆளுங்க கடைசி வரைக்கும் ஒட்ட வச்சு எல்லாத்தையும் போயிடும். அது மாதிரி செய்ய வேண்டாம். எந்த நேரத்தில் அதை கொளுத்தணுமோ அந்த நேரத்தில் கொளுத்திக்கங்க. பாஸ்கா புகழரை முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற பொழுது நீங்கள் அதை திருப்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்ற நேரத்தில் நீங்கள் அதை கொளுத்தாதீங்க. அது என்னன்னா, அந்த பாஸ்கா திரி கிறிஸ்துவின் ஒளி, அந்த ஒளியாகிய கிறிஸ்து உங்களுடைய இல்லத்திலே சென்று ஒளிர்விக்க வேண்டும். ரெண்டாவது தீர்த்தம், பாஸ்கா தீர்த்தம், அதையும் கொண்டு செல்ல வேண்டும். கிராமங்கள்லாம் அந்த பாஸ்கா தீர்த்தத்தை உடனே கொண்டு போய் வயல்வெளியிலலாம் தெளிப்பாங்க. ஏன்னாக்கா அது ஒரு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு அங்கே தேவையாக இருக்கிறது. அது ஞானஸ்நானத்தினுடைய திருமுழுக்கினுடைய நினைவு அடையாளம். அதனால் இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் அது மாதிரி பாஸ்காவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அடையாளம் குருத்திலேயும் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குருத்து என்பது நம்முடைய அடையாளம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மூணாவது, இதே குருத்து மீண்டும் திரும்பி வருகிறது. அப்போ இந்த தவக்காலத்தினுடைய தொடக்கம் எது? திருநீற்று புதன். தவக்காலத்தினுடைய முடிவு உச்சம் எது? பாடுகளுடைய வாரம். எப்படி அது அழகாக ஒரு ரீசைக்கிள் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம. அப்போ இந்த ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்காக இதை நாம் பத்திரமாக பயன்படுத்தி கொண்டு போய் வைக்கின்றோம். மீண்டுமாக அந்த அடையாளத்தை கொண்டு கொடுத்து அதையே நாம் அந்த சாம்பலாக பெற்றுக்கொண்டு நம்முடைய தவத்தை நாம் தொடங்குகின்றோம். நன்றி ஃபாதர், பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஃபாதர். இப்போ இறுதியாக ஒரு சின்ன ஜெபம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நம்முடைய ஃபாதர் அவர்கள் இப்பொழுது இறுதி ஜெபத்தை எடுத்து பிறகு நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார்கள். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இதோ இந்த நேரம் முழுவதுமாக நீர் வெற்றி வீரராக பவனியாக உன்னை அழைத்து வருகிற பொழுது மக்கள் பாடிய அந்த ஓசானா கீதத்தையும், உம்மை அழைத்து வருகிற பொழுது அவர்கள் கைகளில் ஏந்திய அந்த ஒளிவு கிளைகளையும் அதனுடைய உள் ஆழத்தையும் நாங்கள் இப்பொழுது இதோ தியானித்திருக்கிறோம். இந்த இடத்திலே மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எங்களுடைய நாவினையும் எங்களுடைய உள்ளத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த குருத்த நாயினுடைய உள் அர்த்தத்தை முழுமையான பொருளுணர்ந்து புரிந்து கொண்ட மக்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருமிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக இந்த புனித வாரத்திலே கடந்து செல்லுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் அவர்களை நீர் முழுமையாக நிரப்பி உம்முடைய போர்வையினால் அவர்களை போர்த்தி நீர் எப்படி வெற்றி வீரராக நீ வீற்றிருக்கிறாயோ அதுபோல அவருடைய துன்பங்களிலிருந்து அவர்களை விடுதலை கொடுத்து விழுந்தெடுத்து வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நாளிலே உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் ஆண்டவருடைய ஆசீரோடு நீங்கள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருக்கும் என்று உங்களை வாழ்த்தி முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.